ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகே கடலை ஒட்டிய பகுதி பிச்சாவரம். பித்தர்புரம் என்ற பெயரே பிச்சாவரம் என்று ஆகியது. இங்கு அலையாத்தி காடுகள், சதுப்பு நிலக்காடுகள், மாங்க்ரோவ் காடுகள் உள்ளது. இங்குள்ள அலையாத்தி காடு உலகின் இரண்டாவது பெரிய அலையாத்தி காடுகள் ஆகும். பிச்சாவரம் காட்டுப்பகுதியின் பரப்பளவு 2800 ஏக்கர். சின்ன சின்ன தீவுகள் நிறைய உண்டு. இக்காடுகளுக்கு நிறைய பறவைகள் வருகின்றன. 41 குடும்பங்களை சேர்ந்த 177 வகையான பறவைகள் வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த அலையாத்தி தாவரங்கள் கடலின் கரையோரங்களில் உள்ள சதுப்பு நிலங்களில் உவர் நீரில் வளரும் தாவரங்களாகும். இந்த தாவரங்கள் வளரும் இடங்களில் அவை உள்வரும் கடல் அலையை திருப்பி அனுப்புவதால் இதை அலையாத்தி காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் இவை மாங்க்ரோவ் காடுகள் எனப்படுகின்றன. மலாய், ஜப்பான், போர்ச்சுகல், சுவிஸ் மொழிகள் இணைந்த சிறு மரங்கள் என பொருள்படும் மாங்கு என்ற சொல்லில் இருந்தே மாங்க்ரோவ் காடுகள் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்தியாவின் கங்கை படுகையில் உள்ள சுந்தரவனக்காடு உலகின் மிகப்பெரிய அலையாத்தி காடாகும். தமிழ்நாட்டில் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் அலையாத்தி காடு உலகில் இரண்டாவது அலையாத்தி காடு. முல்லையும் மருதமும் நெய்தலும் சந்திக்கின்ற திணை மயக்கமாக சதுப்பு வனங்கள் திகழ்கின்றன. கண்டல் மரங்கள் இருக்கும் சதுப்பு நிலப்பகுதியை கண்டல் காடுகள் எனவும் சதுப்பல காடுகள் எனவும் கூறப்படுகிறது. இந்த சதுப்பு நில காடுகளில் 20 வகையான மரங்கள் உள்ளன. மேலும் 50 தீவுகளும் 4400 பெரிய மற்றும் சிறிய கால்வாய்கள் உள்ளன. சுற்றுலா பயணிகள் அவசியம் காண வேண்டிய இடம் இந்த பிச்சாவரம்.